ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட செகண்ட் பார்ட். ஓகேவா? ஸோ இதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே வந்து மீடியம் லெவல் டு ஹை லெவல் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ பேசிக்ஸான இந்த இந்த டாப்பிக்கோட பேசிக்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்க, அப்பதான் இந்த லெவலில் இருக்க கொஷின்ஸ்லாம் போட முடியும். ஓகேவா? Okay, first question. So A, B, and C have certain number of mangoes with them. B has 10% less mangoes than A, and C has 20% less than A. By what percentage is the number of mangoes with B more than those with C? See, இதுல வந்து B and C ரெண்டு பேரோட மேங்கோவையுமே வந்து பாத்தீங்கன்னா ஏவை வச்சு தான் கம்பேர் பண்றாங்க. So A, B, C. A 100னா B is having 10% less mangoes. That is B will have 90. And C is having 20% less mangoes. அப்பனா C கிட்ட 80 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க? By what percentage is the number of mangoes with B more than those with C? அப்போ B கிட்ட C விட எவ்வளவு அதிகமா இருக்கு? He is having 10 mangoes more, right? So எப்பயுமே என்ன பண்ணணும்? பேஸ் வந்து தான்க்கு அப்புறம் யாரோட பேர் இருக்கோ அவங்க தான் பேஸ்க்கு கொண்டு வரணும். So difference divided by base, that is 10 by 80 into 100, that is 1 by 8 is nothing but 12.5%. B is having more mangoes than C. Okay, so the answer for this question is 12.5. Okay. Next question. Vicky got 273 marks in an examination and secured 5% more than the pass mark in the exam. If Vicky got 312 marks, then by what percentage was the score above the pass mark? Okay, so இப்போ என்னன்னா விக்கி வந்து ஒரு எக்ஸாம்ல பாஸ் மார்க் சம்திங் இருக்கு. ஓகேவா? விக்கி வாங்கின மார்க் வந்து 273. ஓகேவா? பாஸ் மார்க் கம்பேர் பண்றப்ப அது வந்து 5% அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாஸ் மார்க் வந்து 100னா இவன் வந்து 105 வாங்கியிருக்க மாதிரி ஒரு மீனிங் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ 312 மார்க் வாங்கியிருந்தா அவன் வந்து பாஸ் மார்க்கை விட எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா வாங்கியிருப்பான் அப்படின்றத வந்து கேக்குறாங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா லெட் த பாஸ் மார்க் பி 100x. ஓகேவா? அப்போ விக்கி வாங்கினது எவ்வளோ? That is 273. இந்த 273 என்னன்னா 5% more than the pass mark. That is 105x. கரெக்டா? பிகாஸ் 100x வந்து பாஸ் மார்க்னா 105x தான் 273. அப்ப ஸ்ட்ரைட்டாவே நம்ம 312 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 312 equal to கொஸ்டின் மார்க்கா? அப்போ 312 என்ன மார்க்? கொஸ்டின் மார்க் is equal to what? 312 into 105 divided by 273. ஓகேவா? ஸோ இங்க வந்து 7ல கேன்சல் பண்ணலாம். இது வந்து 15, இது வந்து என்னவா இருக்கும்? 321. அப்போ 6 6 9 இருக்கும். 39 இருக்கா? ஸோ இது வந்து அகைன் 5 டைம்ஸ், இது வந்து 13 டைம்ஸ். 26 27 28 29 30 31. யா, ஸோ 15ல 13ல கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் 26, பேலன்ஸ் 5 52க்கு 4 டைம்ஸ். யா, ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் 24 into 5. So 5 4s are 20, 5 2s are 10, 11, 12. So 120 na he got 20% more than the pass mark. Okay va? So இந்த கொஸ்டின் மார்க் வந்து 120xனா பாஸ் மார்க்கை விட அவன் எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்கான்? 20% அதிகமா வாங்கியிருக்கான். ஓகேவா? ஸோ இதே பாஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதுவும் கண்டுபிடிச்சிடலாம். 105 தான் வாட் 273னா 100 என்ன? ஓகேவா? ஸோ இது வந்து 21, இது வந்து 20. அடுத்து 21 23க்கு இது வந்து என்னவா இருக்கும்னா 3 டைம்ஸ் இருக்கும். இது வந்து 39 டைம்ஸா? இது 1 3 3, இது வந்து 13 டைம்ஸ். அப்ப பாஸ் மார்க் என்னன்னா 13 into 20, that is 260 தான் பாஸ் மார்க். ஓகேவா? யா, ஸோ இந்த கொஸ்டின் இவ்வளவுதான். ஓகே, அவங்க என்ன சொல்லிட்டாங்க? விக்கி வந்து 273 மார்க்ஸ் வாங்கியிருக்கான், அது வந்து 5% மோர் தென் த பாஸ் மார்க். அப்போ பாஸ் மார்க் வந்து நான் 100x அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ
273 will be equal to 105x. ஓகேவா? அப்ப 105x தான் 273னா 312 எவ்வளவு? ஸ்ட்ரெயிட்டாவே நான் क्वेश्चनல என்ன கேட்டிருக்கானோ அதை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பாஸ் மார்க் இன் கேஸ் கேட்டாங்கன்னா 100க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா பாஸ் மார்க் ஈஸியா கிடைச்சிரும். ஓகேவா? Next question. So Vicky spends 60% of his annual salary and saves the remaining. Okay. Just a minute, ஒரு நிமிஷம். ஒண்ணுமே தெரியலையா? ஸோ யா ஒன்றும் இல்லை, முதல்ல வீடியோ எடுத்துட்டு இருந்த பொசிஷன் வேற, அந்த இடத்துல இருந்து எப்பயும் எடுக்கிற இடத்துக்கு வந்தேன். ஓகேவா? லைட்டிங் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு நேரா சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்தேன். அங்க கண்ணு கூசுது, ஒரு லெவலுக்கு மேல அங்க உட்காந்துருக்க முடியல. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். வீடியோவே ஆஃப் பண்ணிடலாம், இது வந்து சுத்தமா தெரியல. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன? So Vicky spends 60% of his annual salary and saves the remaining part. Okay va? So for example, let the salary be x. Let the salary be x வேணா 100x. அவங்க என்ன பண்றாங்க, 60% வந்து ஸ்பெண்ட் பண்றான். அப்போ 100xல 60 ஸ்பெண்ட் பண்ணிடுவான், ரிமைனிங் 40 வந்து சேவிங்ஸா. ஓகே, இது வந்து எக்ஸ்பென்ஸ், இது வந்து சேவிங்ஸ். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, his salary increased by 25% in the new year. இப்ப அடுத்த வருஷத்துல 100x இருந்தது, 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 25% ஆஃப் 100 இஸ் 25 தான். அப்போ அடுத்த இப்ப புது வருஷத்துல விக்கியோட salary என்னன்னா 125x. ஓகேவா? இப்ப இந்த 125xல என்னாச்சுன்னா, அவன் வந்து அவனோட எக்ஸ்பென்சஸ் இருக்கா, அதை வந்து 20% இன்க்ரீஸ் பண்றான். அப்பனா சி லாஸ்ட் இயர் வந்து அவன் 60 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான், அதாவது 60x அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப 20% ஆஃப் த 60x வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்றான். ஸோ வாட் இஸ் 20% ஆஃப் 60x? ஸோ 10% வந்து 6, 12, 20% வந்து 12. அப்போ இந்த வருஷம் அவன் வந்து 72x வந்து ஸ்பெண்ட் பண்றான். அப்போ ஒரு எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கும்? 3 இருக்கும், 7, 8, 9, 10, 11, 12, 53. ஸோ 53x வந்து என்னவா இருக்கும்னா சேவிங்ஸ் இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, பை வாட் பர்சன்டேஜ் இட் இஸ் சேவிங்ஸ் இன்க்ரீஸ். இப்போ அவனோட சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 40ல இருந்து 53க்கு 13x இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ 13 டிவைடட் பை 40 into 100 தான் இது ஆன்சர். ஓகேவா? ஸோ இது 5, இது 2, ஸோ 13 into 5 வந்து 65. அப்போ 65/2 என்ன? 32.5% is the increase in his savings. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் வந்து 100ன்றது அது வந்து அவன் சேலரி, அதுல 60 அவன் ஸ்பெண்ட் பண்ணிடுறான், பேலன்ஸ் 40 வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது பேலன்ஸ் ஓகே, 60 ஸ்பெண்ட் பண்ணிடுறான், 40 இருக்கு. இப்போ அடுத்த வருஷம் என்னாச்சுன்னா, அவனோட சேலரி வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 100 வாங்கிட்டு இருந்தவன் இப்ப 125x வந்து சேலரி வாங்குறான்.
அவன் என்ன பண்றான், அதிகமா சேலரி வருதுன்ட்டு 20% அதிகமா ஸ்பெண்டிங் பண்றான். ஓகேவா? நீங்க 20% உடனே லாஸ்ட் இயர் வந்து அவன் 60 ஸ்பெண்ட் பண்ணான். சோ இந்த டைம் 60 + 20 80% எடுத்துறக்கூடாது. ஓகேவா? அவன் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்ல 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். சோ 60ல 20 இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். சோ 72. அப்ப ரிமைனிங் அமௌண்ட் தான் சேவிங்ஸ். So difference in the savings amount by 40 into 100 போட்டோம்னா we will get the answer for this question. Okay. On Tuesday, Gokul bought the same number of apples and oranges he bought on Monday, but spent rupees 210 more on Tuesday due to increase in the price of an orange by 10% and that of an apple by 25%. Okay. So Gokul என்ன பண்றான்னா Monday அப்புறம் Tuesday ஆப்பிள்ஸ் வாங்குறான், ஆரஞ்சஸ் வாங்குறான். இப்போ என்னாச்சு, வேற என்ன சொல்லிருக்காங்க, if he spent rupees 600 on apples on Monday வந்து 600 rupeesக்கு ஆப்பிள் வாங்கியிருக்கான். மண்டே வந்து சம் அமௌண்ட்டுக்கு ஆப்பிள் வாங்கியிருக்கான். let that amount be x. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா டியூஸ்டே வந்து ஆரஞ்சோட பிரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்பிளோட பிரைஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டியூ டு திஸ் அவன் என்னாச்சுன்னா டோட்டலா இப்போ மண்டே வந்து 600 + x வந்து அவன் டோட்டலா ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். பட் டியூஸ்டே என்னாச்சுன்னா 600 + x கூட அடிஷ்னலா ஒரு 210 rupees ஸ்பெண்ட் பண்றான். இந்த 210 rupees எதுக்குன்னா இன்க்ரீஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. இப்போ ஆப்பிள்ல வந்து 25% இன்க்ரீஸ் இருக்கா, தட் இஸ் 1/4. 1/4ன்றப்போ 150 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ ஆப்பிள் வந்து எவ்வளவா இருக்கும், 750 rupeesக்கு வித்துருக்குமா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆப்பிளோட இன்க்ரீஸ் அமௌண்ட் அண்ட் ஆரஞ்சோட இன்க்ரீஸ் அமௌண்ட் சேர்த்து 210 வந்திருக்கு. அப்ப ஆப்பிளுக்கு மட்டும் 150னா ஆரஞ்சோட இன்க்ரீஸ் அமௌண்ட் என்ன, 60யா? கரெக்டா இல்லையா? 60. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆனதான் 60னா 100% என்னவா இருக்கும், 600. ஓகேவா? அப்போ மண்டே வந்து 600 rupeesக்கு ஆரஞ்சு வாங்கியிருப்பான், டியூஸ்டே வந்து 660 rupeesக்கு ஆரஞ்சு வாங்கியிருப்பான். இது புரிஞ்சா? கொஸ்டின் தான் பார்க்க பெருசா என்னமோ கொடுத்துருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அவனே கொடுத்துட்டான். மண்டே வந்து ஆப்பிள் வந்து 600 rupeesக்கு வாங்குறான். அப்போ அடுத்து டியூஸ்டே மண்டே வந்து ஆரஞ்சு வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் வாங்கியிருப்பான்னு வச்சுக்கோமே. அப்போ டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்கும், 600 + எக்ஸா? இப்ப என்னாச்சு, டியூஸ்டே வந்து அவனுக்கு 600 + எக்ஸே அவன் ஸ்பெண்ட் பண்ணல, எக்ஸ்ட்ராவா ஒரு 210 வந்து ஸ்பெண்ட் பண்றான். அந்த 210 தான் என்னன்னா இன்க்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு பை 25 and 10%. இப்ப எனக்கு ஆப்பிளுக்கு 600 தெரியும், அதுல 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 150 rupees இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டோட்டல் 210ல 150 ஆப்பிளுக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ரிமைனிங் 60 தான் என்னவா இருக்கணும், ஆரஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஆரஞ்சுக்கு 10% தான் இன்க்ரீஸ் ஆகுது. சோ அந்த 10% தான் 60னா 100 will be 600. So on Monday he spent 600, on Tuesday he spent 660 rupees on oranges. So அவங்க என்ன கேக்குறாங்க, டியூஸ்டேல ஆரஞ்சுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றான், 660 rupees. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, next in the question, 3 raw materials P, Q and R are used to manufacture the product S. ஓகே, so ஒரு ப்ராடக்ட் S ன்னு இருக்கு, அந்த S மேக் பண்றதுக்கு P, Q, R ன்னு சொல்லி 3 ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. இதுல இந்த மேனுஃபேக்சர் பண்றதுல பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எஸ்ல P வந்து 20%, மீதி ரெண்டும் 10% கொடுக்குது. இது வந்து 20, இது 10, இது 10. அதாவது டோட்டல் காஸ்ட் வந்து 100னா, ஓகேவா, டோட்டல் காஸ்ட் 100னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் PQR மட்டும் எவ்வளவு, 40 ரூபாய் ஆகுது. மீதி காஸ்ட் தான் வந்து 60 rupees ஆகுது. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, இஸ் த காஸ்ட் ஆஃப் PQ and R are 20% higher and yes total cost is 10% higher, then the percentage contribution of the raw materials to the total cost of S becomes. அவ்வளவு ரொம்ப ஒரு பேசிக்கான क्वेश्चन தான். என்னன்னா இப்ப PQR இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஈச் 20% ஹையர் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், சோ 20ல 20% என்ன 4, 10ல 20% என்ன 2, 10ல 20% 2. அப்போ அடுத்து S ஓட டோட்டல் காஸ்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். சோ தட் இஸ் 100 இருந்த S வந்து 10 இன்க்ரீஸ் ஆகி டோட்டல் காஸ்ட் இப்ப 110 rupees. ஓகேவா? இப்ப P ஓட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னன்னா, அதாவது P ஓட ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 24, Qக்கு வந்து 12, Rக்கு வந்து 12. இப்ப இந்த ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் மட்டும் என்னன்னு பாருங்களேன். ஜஸ்ட் நீங்க இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம், இது எஸ்ன்றது வந்து டோட்டல் சாக்லேட், அதுக்கு வந்து P வந்து கோகோ பவுடர், Q வந்து
சுகர், ஆர் வந்து ஏதோ டிரான்ஸ்போர்டேஷன் வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னன்னா நார்மலா ஒரு சாக்லேட்டை 100 ரூபாய்க்கு வித்தனா இந்த கோகோ பவுடர், சுகர் அண்ட் மேனுஃபேக்சர் எல்லாம் சேர்ந்து 40 ரூபாய் ஆகுது. மீதி காசு லேபரோட காசு 60. இப்ப என்னாச்சுன்னா ரா மெட்டீரியலோட காசு வந்து ஈச் ரா மெட்டீரியல்ஸ் இந்த காஸ்ட் இஸ் இன்க்ரீஸ் பை 20%. நான் இது இதனால நான் என்ன பண்றேன்னா டோட்டல் காஸ்ட் 10% இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? சோ முதல்ல 100 ரூபாய்க்கு வித்த சாக்லேட் இப்ப நான் 110க்கு சேல் பண்றேன். சோ அப்ப 20ல 20, அதாவது பி வந்து 20, அதுல 20% இன்க்ரீஸ்னா 24 ஆகுது. Q and R 10 அதுல 20% இன்க்ரீஸ்ன்றப்ப 12 ஆகுது. இப்ப இந்த 110ல ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் மட்டும் என்ன? 24 plus 12 plus 12. So 24 plus 24 that is 48. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும்? பேலன்ஸ் வந்து 52. 40 இது வந்து 50 52 62 62 இருக்கணும். 6னா 10 110. ஓகே. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா டோட்டல் காஸ்ட்ல அந்த ரா மெட்டீரியல்ஸோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் மட்டும் எவ்வளவு அப்படி ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் காஸ்ட் தட் இஸ் 48 by 110 into 100. அவ்வளவுதான். 48 divided by 110 into 100. 0 0 கேன்சல் ஆச்சு. சோ 48 ஆன்சர் ரெண்டுல கொடுத்திருக்கான். 43 7 by 11. 43 7 by 11 வருது. 480 divided by 11. 4 44 balance 4 0 3 33. Yeah, 43 7 by 11%. 43 7 by 11% is the answer. Okay வா? So இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா? So first PQR க்கு கொடுத்துட்டான். அடுத்து PQR ஓட வேல்யூ வந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சு. டோட்டல் காஸ்ட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ரா மெட்டீரியல்ஸ் வந்து is making what percentage in the total cost? That's all. Raw material ஓட காஸ்ட் மட்டும் 48, total cost 110 னா so 48 by 110 into 100 போட்டீங்கன்னா answer will come. Okay. Next question. So the price of the sugar is decreased by 20% and then increased by 50%. Okay. So price of the sugar வந்து 100 இருந்ததுன்னா first அதை வந்து 20% decrease பண்றேன், அதுக்கப்புறம் 50% increase பண்றேன். கரெக்டா? ஆமா. ஒரு நிமிஷம். Okay, so இந்த question பாப்போமா? First price of the sugar வந்து is decreased by 20% and then increased by 50%. Then by what percentage should Vicky increase or decrease his consumption so that the expenditure on the sugar remains unchanged? Okay வா? So இங்க என்ன சொல்றாங்க? first price வந்து 100 ன்னு எடுத்துப்போமா? 100 ரூபாய் இருந்த சுகர் வந்து 20% டிக்ரீஸ் ஆகி 80 rupeesக்கு போகுது. அதுக்கப்புறம் 50% இன்க்ரீஸ் பண்றான். அப்ப என்ன ஆகும்? 50% of 80 is 40. So 40 இன்க்ரீஸ் ஆகி 120 rupees ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா by what percentage Vicky should decrease his consumption so that his expenditure remains unchanged. Okay. இப்ப என்னன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் 100 ரூபாய்க்கு சுகர் வித்துட்டு இருந்துச்சு, இப்போ 120 rupees ஆயிடுச்சு. ஓகேவா? நான் என்ன பண்ணணும்னா என் டோட்டல் பட்ஜெட்ல எந்த ஒரு சேஞ்சும் வராம இருக்கிறதுக்காக சுகருக்கு வந்து என்னோட கன்சம்ஷனை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ எழுதுறேன். இங்க வந்து பிரைஸ் 100 ரூபாய் இருந்துச்சு, இப்ப 120 rupees ஆயிடுச்சு. சோ 100 ரூபாய் இங்க வந்து குவான்டிட்டி எழுதுறேன். ஓகேவா? சோ ஃபார் பெட்டர் கால்குலேஷன்ஸ் நான் வந்து 12 kgs வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினதா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 1200. இப்ப என்ன சொல்றாங்க? 100 ரூபாய்க்கு சக்கரை வித்துட்டு இருந்தப்ப நான் 12 kgs வாங்கினேன், எனக்கு வந்து டோட்டல் காஸ்ட் 1200 rupees ஆச்சு. இப்ப 120 rupees ஆனா கூட நான் வந்து என்ன பண்ணணும்? குவான்டிட்டியை தான் கம்மி பண்ணிக்கணும். டோட்டல் காஸ்ட் வந்து எனக்கு 1200 மட்டும் தான் வரணும். அப்ப நான் எவ்வளவு குவான்டிட்டி வாங்கணும்? 10 kg வாங்கணுமா?
அப்ப 12 kg வாங்கிட்டு இருந்த இடத்துல நான் வந்து 10 kg வாங்குறேன். தட் இஸ் I am reducing 2 kgs. அவன் வந்து percentage கேக்குறான். அப்போ 2 is what percentage of 12? ஓகேவா? சோ அப்போ 2 kg is less. அப்போ 2 by 12 into 100 தான். அப்போ 1 by 6 1 by 6 னா 16.66 or 16 2 by 3 percentage. I have to decrease the consumption so that my total cost or the total expenditure in sugar will remain unchanged. ஓகேவா? see இந்த क्वेश्चनல ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 100 ன்னு எடுத்துக்கிட்டேன். சுகரோட பிரைஸ் 20% டிக்ரீஸ் ஆச்சு. அப்பனா 80 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் 50% இன்க்ரீஸ்னா 120 rupees ஆகும். ஓகேவா? இப்ப 100 ரூபாய் பிரைஸ்ன்றதப்ப நான் வந்து 12 kgs வாங்கிட்டு இருந்தேன். அப்போ my total cost will be 1200. இப்ப சுகர் வந்து 120 rupees ஆயிடுச்சு. பட் ஈவன் தோ I have to spend only 1200 so that I reduce the consumption of sugar. அப்ப 120 னா எத்தனை கிலோ வாங்கினா 1200 ஆகும்? 10 kgs. அப்போ ஃபர்ஸ்ட் 12 kg வாங்கினேன், இப்போ 10 kg வாங்குறேன். So what is the percentage decrease in the consumption? 2 by 12 1 by 6, that is 16.66. okay, ஈஸியான क्वेश्चन இது. அடுத்தது, the price of an item went up by 25% and the family decided to reduce its consumption. okay, so that the expenditure would increase only by 8%. okay, இங்க வந்து சேம் எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல, ஜஸ்ட் ஒரு 8% எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இது பண்றாங்க. if 25 kg was consumed previously, then how many kg should I consume now? ஓ, எவ்வளவு கன்சியூம் பண்ணணும்னு தான் கேக்குறாங்க. பெர்சன்டேஜ்லாம் எதுவுமே இல்ல. சோ இது அப்பனா பார்த்தா ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். சோ went up by 25%. சோ அதேதான் பிரைஸ். சோ ஃபர்ஸ்ட் 100 rupees இருந்தது, இப்போ 125 rupees ஆயிடுச்சு. குவாண்டிட்டி. சோ ப்ரீவியஸா 25 kgs வாங்கியிருக்காங்க. see ப்ரீவியஸா 25 kg வாங்கியிருக்காங்களா? அப்ப டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 2500. சோ 2500. இப்ப நான் என்னோட பிரைஸ் வந்து 125, ஆனா குவாண்டிட்டி எவ்வளவுன்னு தெரியல. பட் ஹியர் வந்து என்னன்னா ஒரு 8% அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ what is 8% of 2500? so the answer is 200. okay, அப்போ இங்க வந்து எக்ஸ்ட்ராவா நான் அடிஷனலா ஒரு 200 வந்து ஸ்பெண்ட் பண்ணி 2700 என்னோட டோட்டல் காஸ்ட். அப்போ குவாண்டிட்டி எவ்வளவா இருக்கும்? குவாண்டிட்டி is equal to total cost by price. that is 2700 divided by 125. 5 ல கேன்சல் பண்ணா இது 25 டைம்ஸ், இது வந்து 540. அகைன் வந்து 5 108. சோ 108ன்றப்ப 21.6 kg. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ணனும்னா 21.6 kg வாங்கினா ஐ வில் இந்த क्वेश्चनல சொன்ன மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் கரெக்ட்டா வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு சுகர் வந்து 100 ரூபீஸ்க்கு சேல் பண்றான். இப்போ என்னாச்சுன்னா 125 ரூபீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? 100 ரூபீஸ்க்கு சேல் பண்ணப்ப நான் 25 கிலோ வாங்கினேன். அப்ப என்னோட டோட்டல் காஸ்ட் வந்து 2500. இப்போ என்னாச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. டோட்டல் காஸ்ட் நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 8% வந்து நான் சுகருக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். அப்போ வாட் இஸ் 8% ஆஃப் 2500? தட் இஸ் 200. அப்போ போன மாசம் வந்து 2500 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாசம் வந்து 2700 வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் திங்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அப்போ ஒரு கிலோ வந்து 125, என்னோட மொத்த குவான்டிட்டியோட காசு வந்து 2700னா நான் எத்தனை கிலோ வாங்கியிருப்பேன்? சோ டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை பிரைஸ். சோ தி ஆன்சர் இஸ் 21.6 kilograms. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து இட்ஸ் a nice question. okay, so the price of P is 19% less than that of Q. ஓகேவா? next, the price of P is increases by 10% every month and that of just a minute. okay, so the price of P வந்து 19% less than that of Q. இந்த क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த क्वेश्चन அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் இதுல. price of P is 19% less than that of Q. The price of P increases by X% every month while the price of Q decreases by Y% every month. okay, if X is equal to 5,
what is the least value of y so that after 2 months the price of p will not be less than the price of q. ஆக்சுவலா இந்த கொஸ்டினை நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, a plus b plus ab by 100. ஸோ அதே தான் இங்க யூஸ் பண்ற மாதிரி வரும். பிகாஸ் 2 மாசத்துக்குன்னு கொடுத்துருக்கான், எஃபெக்டிவா தான் இங்க வந்து சேஞ்ச் ஆக போகுது. சி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிடலாம். இப்போ p q என்ன சொல்லிருக்காங்க, the price of p is 19% less than that of q. அப்போ q 100னா p வந்து 81. இப்போ என்ன சொல்றாங்கன்னா price of p வந்து x% இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீசஸ். ஓகே, p வந்து x% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, q ஓட பிரைஸ் வந்து ஒவ்வொரு மாசமும் y% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா if x is equal to 5 ன்னு சொல்லிட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் மாசம் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செகண்ட் மாசம் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ செகண்ட் மந்த் எண்ட்ல p ஓட ஃபைனல் பிரைஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா. சோ ஃபர்ஸ்ட் மந்த் 5, ரெண்டாவது மந்த் 5னா that is it is compounding, right? So 5 plus 5 plus 5 into 5 by 100, that is straight away 10.25% of 81 கண்டுபிடிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் 5% கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். ஓகேவா, சோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் பிரைஸ் என்ன 81. இப்போ அமௌண்ட் ஆஃப்டர் பிரைஸ் ஆஃப் பி ஆஃப்டர் 1 month, பிரைஸ் ஆஃப் பி ஆஃப்டர் 1 month என்ன, தட் இஸ் 5% இன்க்ரீஸ் 105 by 100 into 81. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும், ஸ்ட்ரைட்டாவே இது பண்ணிக்கலாமா, மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஆனா 100 எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருந்தோம்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ 105 81, ஸோ 105 தான். ஸோ 5 8s are 40, இங்க வந்து 8, ஸோ 8505. அப்போ ஸோ இங்க என்னன்னா 8505 by 100. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் எண்ட்ல 85.05 rupees. ஓகேவா, அதுதான் பிரைஸ். இப்ப அமௌண்ட் ஆஃப்டர் செகண்ட் இயர் என்னன்றது பாப்போமா. the amount after second month, so price of p after second month அது என்னவா இருக்கும், அது அகைன் 105% because 5% இன்க்ரீஸ் ஆகுது போன மாசத்தோட. ஸோ 105 by 100 into 85.05. ஸோ இப்போ அகைன் 85.05 105 மல்டிப்ளை பண்ணுவோமா, 8505 105. ஸோ 5 5s are 25, 5 5s are 20, 5 5s are 40, 41, 42. ஸோ இது இங்க போயிடும். அடுத்து நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா. ஸோ 5 0 5 8. ஸோ இங்க என்ன வரும்னா 3 0 2 5 9 8. ஆல்ரெடி 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ த ஆன்சர் இதுக்கு என்னன்னா 8930.25 divided by 100. ஸோ அமௌண்ட் ஆஃப்டர் 2 months என்னவா இருக்கும்னா ஸோ அமௌண்ட் ஆஃப்டர் 2 months வந்து என்னன்னா 89.3025. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த லீஸ்ட் வேல்யூ ஃபார் ஒய். ஓகேவா, ஒய்யோட லீஸ்ட் வேல்யூ வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சோ தட் த பிரைஸ் ஆஃப் பி இஸ் நாட் லெஸ் தென் த பிரைஸ் ஆஃப் கியூ. அப்போ 2 monthsக்கு அப்புறம் பிரைஸ் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் கியூன்னு இருக்கணும். ஓகேவா, சோ இதுதான் எனக்கு வேணும். நான் இப்போ என்ன பண்றேன்னா சேம் 5% ஆப்ஷன்ல இருக்கா. சி இந்த 5 வந்து ஹோல் நம்பரா இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் 5 எடுக்கிறேன். ஓகேவா, ஏன்னா ஒரு ஆப்ஷன் 5க்கு கம்மியா இருக்கு, 2 ஆப்ஷன் 5க்கு மேல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 பேஸா எடுத்துப்போம். தட் இஸ் இப்போ பியோட கியூவோட பிரைஸ் என்ன 100. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 5% டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதோட பிரைஸ் என்னவா இருக்கும் 95 இருக்குமா. பிகாஸ் 5% வந்து 5 குறைஞ்சிச்சுன்னா 95 இருக்கும். அடுத்த மாசம் 5 டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன இருக்கும். ஸோ வாட் இஸ் 5% வந்து 10% 9.5, அதுல பாதி என்ன 4.75. ஆமா, இப்ப அகைன் 95ல 4.75 போனா என்ன, இங்க 25 வரும், 0 90.25. சி இப்போ ஒய்யோட வேல்யூ 5னா பிரைஸ் ஆஃப் கியூ ஆஃப்டர் செகண்ட் 2 monthக்கு அப்புறம் 90.25. பட் ஆனா
P ஓட பிரைஸ் என்ன 89 தான், Q ஓட பிரைஸ் அதிகமா இருக்கு. பட் நமக்கு கண்டிஷன் என்ன, P ஓட பிரைஸ் தான் அதிகமா இருக்கணும். ஓகேவா? சோ அப்போ 5K வந்து Q அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா 4.5க்கு இன்னும் அதிகமா இருக்கும். சோ 5ம் 4.5ம் ஆன்சர்ல கன்ஃபார்மா வராது. ஓகேவா? இப்ப அடுத்த ஆப்ஷன் 5.5க்கு போலாம். ஓகேவா? சோ இத வந்து இதை ரைஸ் பண்றேன், இந்த கால்குலேஷன் மட்டும் ரைஸ் பண்றேன். இப்ப பிரைஸ் ஆஃப் P வந்து இந்த Y ஓட வேல்யூ வந்து 5.5 இருந்துச்சுன்னா, சோ சி இப்ப Q வந்து 100, இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் 5.5% டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன இருக்கும், 5.5 போச்சுன்னா 94.5 94.5 5 ஓகே. இப்ப அடுத்த மந்த் அகைன் 5.5 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வாட் இஸ் 5.5%ன்றது நான் பார்க்கணுமா? So 5.5 by 100 into 94.5. So அப்ப 945 into 5, 5 5s are 25, 5 4s are 20, 21, 22, 45, 46, 47. அடுத்து again 4725. So இங்க 7, 5, 9, 11, 51. So எத்தனை 2 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். So இங்க என்ன இருந்திருக்கும்னா இது என்னன்னா 519.75 by 100. ஸோ அப்போ 5.1975. அப்போ நான் என்ன பண்ணணும்னா I have to subtract 5.1975 from 94.5. அப்போ 94.5ல 5.1975 வந்து சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ இங்க என்னவா இருக்கும், இது 4 ஆகும், இது 9 9 10. ஸோ 5 2 0 3, இது அகைன் 3 இருக்கும். ஸோ 93ல 5 போச்சுன்னா 88, 89 90 91 92 93. யா ஸோ 88 பாயிண்ட். ஸோ யா இப்போ Q ஓட வேல்யூ வந்து 5.5னா the value or Q the price of Q after 2 months என்னவா இருக்கும்னா 88. நமக்கு பிரைஸ் ஆஃப் P வந்து 89ல இருக்கு. ஸோ therefore P is greater than. ஓகேவா? இப்போ நீங்க இதே இடத்துல 6 போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரைஸ் ஆஃப் Q வந்து இன்னும் கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ 88ன்றது மேபி ஒரு 86 இல்ல 85க்கு போயிடும். பட் அவங்க என்ன கேக்குறாங்க, லீஸ்ட் வேல்யூ. ஓகேவா? அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா the difference between the price of Q and Y, the P and Q should be minimum. That is obtained only when the value is 5.5. ஓகேவா? So the answer for this question is 5.5. okay. So அடுத்து Soumya ordered 2 types of chocolate. So the first one is bar milk and the second one is bar cocoa. Okay. So each piece of bar milk cost 40% more than the bar cocoa. Okay. So bar milk, bar chocolate, bar cocoa ரெண்டு chocolate இருக்கு. ஓகேவா? BM PC. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, bar milk cost 40% more than bar cocoa. So bar cocoa 100 na bar milk வந்து 140. That is 5:7 தான் price of ratio of the price of bar milk and bar chocolates. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, the owner swapped the number of 2 chocolates by mistake, therefore the total cost is 10% less than what it would have been. Find the ratio of the number of bar milk and bar chocolate ordered by Soumya. இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இப்போ let the number of bar milks that is bought by Soumya is A and let the number of bar chocolates be B. அப்போ டோட்டல் காஸ்ட், ஆக்சுவல் காஸ்ட் என்னவா இருக்கும், ஆக்சுவல் காஸ்ட் will be 7A plus 5B. பட் இந்த ஓனர் என்ன பண்ணிட்டான்னா, அதாவது நம்பர்ஸை வந்து ஸ்வாப் பண்ணிட்டான். தட் இஸ் பார் மில்க் வந்து பியும் பார் மில்க் சாக்லேட் வந்து ஏவும். தட் இஸ் த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் பாட் இன் ஈச், ரைட்? ஸோ 5 ஸ்டார் டெய்ரி மில்க் இருக்கிறத 5 ஸ்டார் 10 வாங்கியிருந்து கிட்கேட் 10 வாங்கியிருந்தேன். 5 ஸ்டார் 5 கிட்கேட் 10னா ஓனர் என்ன பண்ணிட்டான்னா 10 5 ஸ்டார் 5 கிட்கேட்னு இப்படி மாத்தி போட்டுட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா, அப்போ ஓனரோட காஸ்ட் என்ன, இப்ப ஓனரோட காஸ்ட் வந்து 7B plus 5Aவா? அப்போ ஆக்சுவல் காஸ்ட் வந்து 100ன்னு வச்சுக்கோமே. சோ இந்த ஸ்வாப் பண்ணனால என்ன ஆச்சுன்னா, த அமௌண்ட் வந்து 10% டிக்ரீஸ் ஆயிருச்சு. சி ஸ்வாப் பண்ணனால இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து 10% டிக்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து அமௌண்ட் வந்து 90 தான். அப்போ 10:9 தான் அதான். ஸோ ஜஸ்ட் அப்படியே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get the answer. அதாவது ரெண்டு ஈக்குவேஷனை நான் டிவைட் பண்றேன் இப்போ. ஓகேவா? 7A plus 5B divided by 7B plus 5A is equal to 10 by 9. இப்போ 9 7s are 63A plus 45B is equal to 70B plus 50A. Okay, 70B plus 50A வா? இப்போ என்ன இருக்கும்,
மைனஸ்லாம் வருது. 7b plus 5a 10% டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். The total cost was 10% less than that it would have been. Find the ratio of அப்போ ஓ ஏபியை மாத்தி மறந்து மாதிரி வந்திருக்குன்ற மாதிரி இந்த ஏ இங்க இருக்கா, இங்க ரெண்டாவதா ஏ இருக்கிறத நான் பார்க்காம என்னடா இங்க மைனஸ்ல வருதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒன் செகண்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ 63a பிளஸ் 45b என்னன்னா 50a பிளஸ் 70b. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுவோமா? அப்போ 63a minus 50a is equal to 70b minus 45b. So 13a is equal to 45 na 50, 25 க்கு 35 இருக்குமா? 45 50 50 na 20 25 ஆமா 25b 40 50 60 70. ஓகே, அப்போ a by b என்ன 25 by 13. ஓகேவா? so the ratio of the bar milk and bar chocolate that is bought by Soumya is 25 and 23. okay, so this is the answer. just actual cost வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, காஸ்ட் ஆஃப் த பார் சாக்லேட் காஸ்ட் ஆஃப் பார் மில்க் கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ இது 100 ரூபானா அது 140 ரூபா. ஸோ 5 ரூபா 5:7. அப்போ பார் மில்க்ல ஏ வாங்கியிருக்காங்க, பார் சாக்லேட் வந்து பி, அதாவது பி நம்பர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ஆக்சுவலா எவ்வளவு காசு வந்திருக்கும்? 7a plus 5b இருந்திருக்கணும். பட் இந்த ஓனர் என்னாச்சுன்னா ரெண்டு இதுலயும் வாங்கின நம்பரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டான். அப்போ ஓனருக்கு இப்ப என்ன காசா இருக்கு? 7b plus 5a. இப்போ ஆக்சுவலான காஸ்ட் 100னா இப்போ ஓனர் இப்போ இப்படி மாத்திரனால 90 ரூபாய் ஆயிடுச்சு. அதை ஸ்ட்ரைட்டாவே டிவைட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன் அண்ட் ஃபைனலி டிவிஷன். ஓகே, ஸோ வி வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் அடுத்த கொஸ்டின். இது ஒரு நல்ல கொஸ்டின். So during 1950 to 1960, the total population of the city increased by 33.33%. In the same period, the male population and the female population increased by 50% and 25% respectively. In the next decade, that is from 1960 to 1970, the female population is increased by 40%. In 1970, the ratio of the male and female population was same in that of 1950. What is the percentage increase in the total population from 1950 to 1970? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பர்சன்டேஜஸ், வெறும் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்பர்ஸ் அஸ்யூம் பண்றீங்களோ இந்த கொஸ்டின் அவ்வளோ ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பேஸை 100ன்னு அஸ்யூம் பண்ணாம வேற நம்பரை போட்டு அஸ்யூம் பண்றது, அதுதான் வந்து இந்த இடத்துல ட்ரிக்கே. ஓகேவா? ஸோ எல்லாருமே பேஸை 100ன்னு வச்சு 33.33 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அடுத்த வருஷம் 13, அதாவது 133.33 அப்படிலாம் போட்டுட்டு இருந்தோம்னா ஸோ த ஆன்சர் ஒன்ட் கம். ஓகேவா? ஸோ 33.33னா 3 இருக்கு, இந்த இடத்துல 4 ஆகுது. ஓகேவா? 50% இன்க்ரீஸ்னா 2 3 ஆகுது, 25ன்றப்ப 4 5 ஆகுது, 40%னா 5 7 ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம். 1950, 1960, 1970. இப்போ மேல் பாப்புலேஷன், ஃபீமேல் பாப்புலேஷன், டோட்டல். ஓகேவா? இப்போ என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டோட்டல் பாப்புலேஷன் வந்து 33.33% இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் இஃப் த பாப்புலேஷன் இஸ் 3 மீன்ஸ் 1 3 கெட் இன்க்ரீஸ் அண்ட் இட் வில் சேஞ்சஸ் 4. ஓகேவா? ஸோ இங்க 3 வந்து 4ஆ மாறுது. ஓகேவா? ஸோ 3 இஸ் கெட்டிங் அஸ் 4. மேல் பாப்புலேஷன் எவ்வளவு ஆகுதுன்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் 2 வந்து 3 ஆகுது. ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 25% இன்க்ரீஸ். தட் இஸ் 4 இஸ் பிகமிங் 5. 4 வந்து 5 ஆகுதா? இப்போ என்ன பண்ணலாம்? 5 6 5 6 7 8. ஓகே, இப்போ இந்த டோட்டல் பாப்புலேஷனை 3 4ன்றதுக்கு பதிலா நான் 6 8ன்னு எடுத்துக்கிட்டாமா? 6 8ன்னு எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரெயிட்டாவே வந்துதா?
இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க, இங்க தான் ட்ரிக்கே இருக்கு. ஓகே, ஸோ மேல் பாப்புலேஷன் 200, இங்க எல்லாமே எரேஸ் பண்ணிடுறேன். 2 4 6 ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் பாப்புலேஷன் வந்து 600னா அடுத்த வருஷம் 800 ஆகுது. மேல் பாப்புலேஷன் வந்து 50% 200னா இங்க 300 ஆகுது. ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 25% இன்க்ரீஸா 400 வந்து இங்க 500 ஆகுது. சி இப்போ எல்லாமே பக்காவா வந்து செட் ஆயிடுச்சா? அதாவது மேல் பாப்புலேஷன் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ஃபீமேல் பாப்புலேஷன் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டோட்டல் பாப்புலேஷன் 1/3 இன்க்ரீஸ் இருக்கா, தட் இஸ் 33.33 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. சேம் டோட்டலும் பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 600 வருதா, இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 800 வருதா. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ நான் வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டா இங்க வந்து நம்பரை ஃபிக்ஸ் பண்றனோ அவ்வளோ ஈஸியா இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? வேற எதுவுமே இல்லை. எவ்வளோ ஈஸியா இந்த நம்பரை வந்துட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களோ அவ்வளோ ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஓகேவா? இப்ப 1960ல இருந்து 70க்கு ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது. 1960ல இருந்து 70 ஃபீமேல் பாப்புலேஷன் 40% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் 40% ஆஃப் 500? ஸோ அதாவது இங்க இருந்து 40% இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ 40% இஸ் நத்திங் பட் 200. 10 வந்து 50னா 40% இஸ் 200. அப்போ 200 இன்க்ரீஸ் ஆச்சுன்றப்ப 700 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the ratio of the male and female is same as that of, ஓகேவா? அதாவது 1970லயும் 1950லயும் மேல் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷனோட ரேஷியோ வந்து சேமா இருக்கு. அப்போ 1950ல மேல் ஃபீமேல் ரேஷியோ என்ன? மேல் இஸ் டு ஃபீமேல் வந்து 200 is to 400, that is 1:2 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? 1:2 ரேஷியோல இருக்கு. அப்போ 1970லயும் மேல் இஸ் டு ஃபீமேலோட ரேஷியோ என்னன்னா 1:2 தான். இங்க ஃபீமேலோட பாப்புலேஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு 715, அந்த 700ன்னு. அப்ப மேல் பாப்புலேஷன் என்னவா இருக்கும்? 350. பிகாஸ் இதுல பாதி தான் அங்க இருக்கணும். ஓகே, சோ அப்போ மேலோட பாப்புலேஷன் வந்து 350 இருக்கும். இப்போ டோட்டல் பாப்புலேஷன் என்ன? 1050. ஓகே, அதாவது அடுத்த வருஷம் 1050 ஆயிடுச்சு. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த டோட்டல் பாப்புலேஷன் ஃப்ரம் 1950 டு 1970. ஓகேவா? போட்டுருவோமா? 1950ல 600 இருக்கு பாப்புலேஷன், 1970ல 1050 இருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 450 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தேர்ஃபோர் 450 divided by 600 into 100 will be the answer. ஸோ 220 கேன்சல் ஆச்சு. 7 பேலன்ஸ் வந்து 3 75. ஓகேவா? ஸோ the percentage increase in the population is 75%. ஓகேவா? ஆன்சர் கரெக்டா? யா, 75%. ஸோ இந்த கொஸ்டின்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க எப்படி நம்பர் எடுத்து அசியூம் பண்றீங்கன்றதுல தான் இந்த கொஸ்டினே இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க வந்து இந்த கொஸ்டினை ரெண்டுமே மேல் வந்து 100, ஃபீமேல் 100, டோட்டல் 100ன்னு வச்சு கூட இந்த கொஸ்டினை போடலாம். மேல் 2 4ன்னு வச்சும் போடலாம். ஓகேவா? 100 இல்லைன்னா வெறும் 2 4 6ன்னு வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே டெசிமல்ல வரும், கால்குலேஷன் ஈஸியா இருக்காது. ஓகேவா? டெசிமல்ல வந்துச்சுன்னா பார்த்த உடனே வந்து 20% என்ன 40% என்னன்னு சொல்றது கஷ்டம். இங்க 200 400ன்றப்போ 50% 25% எல்லாம் ஈஸியா பார்த்த உடனே கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ பி வெரி ஸ்மார்ட் வித் நம்பர்ஸ். ஓகேவா? அப்பதான் அந்த பெர்சன்டேஜ்ல வர எல்லா சம்ஸும் போட முடியும். அடுத்த கொஸ்டின். The total population of the village is 7500. Okay. 42% of the female population are female and the rest are male. The total number of literates. Okay. இங்க என்னன்னா ஒரு வில்லேஜ் இருக்காங்க, அந்த வில்லேஜோட மேல் பாப்புலேஷன், ஃபீமேல் பாப்புலேஷன், லிட்ரேட்ஸ், இல்லிட்ரேட்ஸ், அப்புறம் யா இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு பெரிய டேப்லர் காலம் போட்டுருவோமா? மேல், ஃபீமேல், டோட்டல். ஓகேவா? ஸோ இங்க அதாவது நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், அடுத்து லிட்ரேட்ஸ், அடுத்து இல்லிட்ரேட். ஓகே, ஆனா பாக்ஸ்லாம் போட்டா கேவலமா இருக்கு. ஓகே, ஸோ டோட்டல் பாப்புலேஷன் என்ன? 7500.
இதுல ஃபீமேல் மட்டும் 42%. அப்போ வாட் இஸ் 42% ஆஃப் 7500? தட் இஸ் 42 by 100 into 7500 வா 00 கேன்சல் ஆகும். அப்ப 42 into 75 5 2s are 10 20 21 7 2s are 14 7 4s are 28 29 9 10 11 so 3150 தான் என்னன்னா ஃபீமேல் பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ 3150னா பேலன்ஸ் மேல் பாப்புலேஷனாக இருக்கும். ஸோ 4 3 5 0வா 4 5 6 7 300னா 400 500. ஓகே. ஸோ மேல் பாப்புலேஷன் வந்து 4350, ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 3150. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஓகே, அடுத்த க்ளூ. The total number of literate persons in the village. படிச்சவங்க 2370. ஓகே, இப்போ லிட்ரேட் வந்து 2370. அப்ப ரிமைனிங் என்னவா இருக்கும்? 7500ல 2370 போனா இங்க 30, இங்க 4 1 5 5130 பேர் வந்து படிக்கல. கரெக்டா? 300 400 500 யா. அப்போ லிட்ரேட் எவ்வளவு இல்லிட்ரேட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? while there are 90 more male illiterates than the female illiterates. அப்போ female illiterates வந்து xனா male illiterates எவ்வளவுனா x plus 90. ஓகேவா? அவங்களோட டோட்டல் தான் நமக்கு தெரியுமா? அப்போ 2x plus 90 என்னன்னா 5130. அப்போ 2x என்ன 5130 minus 90. அப்போ 2x என்னவா இருக்கும் 50 40யா? அப்போ x is equal to what? 2520வா? அப்போ ஃபீமேல்ஸ் இங்க படிக்காதவங்க எத்தனைனா 2520 இருக்காங்க. 2520. அப்போ இங்க என்னவா இருக்கும்? இதோட 90 அதிகமா 520ல 90 அதிகமாச்சுன்னா 610 2610. கரெக்டா வருதெல்லாம் 10 11. ஓகே, இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? find what is the percentage of literate males out of the total number of males. அப்ப literate males எவ்வளவுன்றத ஃபர்ஸ்ட் பாப்போமா? literate males எவ்வளவு இருப்பாங்க? 40 26 43. அப்பனா 30க்கு 13 13 plus 4 என்ன 13னா 14 15 16 17. ஓகே, அப்போ 1740 is the number of literate males in the village. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேக்குறாங்க? what percentage of literate males out of the total total malesல literate வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க? that is 1740 divided by 4350 into 100. 0வும் 0வும் கேன்சல் ஆச்சு. ஸோ இது என்ன பண்ணலாம்? 8 12 9 12 3ல கேன்சல் பண்ணலாம். ஸோ 6 5 தான் வரும். 15 பேலன்ஸ் 2 8 3s are 24. இங்க 1 4 5 145 இருக்கா? 145 இருக்கு. ஓகே, இதை வந்து 5ல கேன்சல் பண்ணி பார்ப்போமா? இது வந்து 20 டைம்ஸ். இது என்னவா இருக்கும்னா 29. 29 2s are 58. So the answer is 40% of the total males are literate. ஓகேவா? So this is the answer. Okay, so இந்த கொஸ்டின்ல வந்து ஃபுல்லா என்னது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன் இதெல்லாம் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In the US poll elections, 30% favored candidate R while the rest favored candidate S. ஆக்சுவலா என்னன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க, R S. இனிஷியலா எவ்வளவு இருக்காங்க பாருங்களேன். இனிஷியலா 30% ஃபேவர்ட் R. ஸோ டோட்டல் 100னா 30 பேர் ஆருக்கு ஓட்டு போடுறேன், 70 பேர் எஸ்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃபாலோவிங் அ டிபேட் பிட்வீன் த டூ குரூப்ஸ் 20% ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஈச் ஷிஃப்டட் தேர் லாயல்டி டு த அதர்ஸ். இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 கேண்டிடேட்ஸ் R அண்ட் S. ஓகேவா? ஸோ டோட்டல் 100 வச்சுப்போம். இனிஷியலா ஆருக்கு 30 பேர் ஓட்டு போடுறணும், எஸ்க்கு வந்து 70 மெம்பர்ஸ் ஓட்டு போடுறணும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்னாச்சுன்னா ஒரு சண்டை வந்துருச்சு. சண்டை சம்திங் ஏதோ ஒன்றதுனால 20% ஆஃப் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஈச் ஷிஃப்டட் தேர் லாயல்டி. ஓகே, தட் இஸ் ஒரு டிபேட்னால என்னாச்சுன்னா இப்போ 20% ஆஃப் 30 என்ன 6, 20% ஆஃப் 70 வந்து 14. அதாவது ஆருக்கு சப்போர்ட் பண்ண 6 பேர்,
ஆருக்கு சப்போர்ட் பண்ணல இல்ல, இங்கிலீஷ்ல ஆர் ஓகேவா. த ஆல்பபெட் ஆர்ன்ற பர்சனுக்கு சப்போர்ட் பண்ண 6 மெம்பர்ஸ் அண்ட் எஸ்க்கு சப்போர்ட் பண்ண 14 மெம்பர்ஸ் என்னாச்சுன்னா அப்படியே மாத்தி ஓட்டை வந்து மாத்தி போட்டாங்க. அப்போ இப்ப எவ்வளவு இருக்கும் நவ்? இப்ப ஆரோட சப்போர்ட்டர்ஸ் என்ன? 24 பிளஸ் 14 இங்க என்னவா இருக்கும்? 64 பிளஸ் 14 அப்போ இப்போ வந்து என்னவா இருக்கும்? 38 இவனுக்கு 6 72. இப்ப ஆருக்கு வந்து 72 அப்புறம் 72 வருது, 110 வருது. ஓ 54 சாரி மாத்தி போட்டேன். 54 அப்ப 68. இப்ப ஆருக்கு வந்து 32 மெம்பர்ஸ் ஓட்டு போடுவாங்க, எஸ்க்கு வந்து 62 மெம்பர்ஸ் ஓட்டு போடுறாங்க ஓகேவா. இப்ப என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் எலக்டோரேட் which must shift from S to R so that both have equal number of supporters. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா எஸ்ல இருந்து எத்தனை பேரை நான் ஆருக்கு ஓட்டு போட சொன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கிடைக்கும் கேக்குறாங்க. அப்ப எஸ்ல இருந்து பார்த்தாலே தெரியுதா 12 பேர் வந்து ஆருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 2 பேருக்குமே 50-50 ஓட்டு ஈக்குவலா கிடைச்சிடும். அப்ப இந்த 12 இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல்ல 12 100 அப்ப 12/100 into 100 தான் ஆன்சர். 12/100 into 100 that is 12%. ஓகேவா. சோ இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு எலெக்ஷன் வர்றப்ப 6 எஸ் 2 பேர் நிக்கிறாங்க. என்ன சொன்னா ஆருக்கு 30 பேர் ஓட்டு போடுறாங்க, எஸ்க்கு வந்து 70 பேர் ஓட்டு போடுறாங்க. இப்ப ஒரு டிபேட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா 20% of the supporter shifted their loyalty. That is 20% of 30 வந்து 6, 20% of 70 வந்து 14. அதாவது கேண்டிடேட் ஆருக்கு சப்போர்ட் பண்ண 6 மெம்பர்ஸ் வந்து எஸ்க்கு போட போறாங்க. அதே மாதிரி கேண்டிடேட் எஸ்க்கு சப்போர்ட் பண்ண 14 மெம்பர்ஸ் வந்து ஆருக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப இப்ப என்னவாகும்? ஆறுல இருந்து 6 மெம்பர்ஸ் போயிட்டாங்கன்னா 24, எஸ்ல இருந்து 14 போயிட்டுனா 15. இப்ப எஸ்க்கு வந்து 14 புது ஓட்டு வருது, ஆருக்கு வந்து 14 நியூ ஓட்ஸ், எஸ்க்கு வந்து 6 நியூ ஓட்ஸ். என்ன பண்ணிருக்கேன் இங்க 14 இங்க 6 தானே வரணும். ஜஸ்ட் a minute. இந்த இடத்துல 54 56 56 பிளஸ் 6 ஆமா 54 இல்ல 56 பிளஸ் 6 ஓகே அப்போ 62 ஓகேவா. ஆக்சுவலா என்னன்னா இந்த சம்ம நான் வந்து இந்த சம்ம தான் லாஸ்டா சால்வ் பண்ணேன், அதனால இந்த சம்மோட ஸ்டெப்ஸ் மட்டும் அப்படியே எனக்கு மைண்ட்லயே இருக்குது. இங்க 38 வரும், இங்க 68 வரும்ட்டு. அதனால இது சப்ராக்ஷன் தப்பா போட்டும் அப்படியே அந்த மெமரியிலேயே அப்படியே போட்டேன் இந்த இதை. ஸோ 56 பிளஸ் 6 57 58 59 60 61 62 ஓகேவா. இப்போ 62 மெம்பர்ஸ் வந்து எஸ்க்கு போடுறாங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து எஸ்ல இருந்து ஆருக்கு ஓட்டு போட வைக்கணும். சோ தட் போத் ஆர் ஹேவிங் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ்னா சோ தட் இங்க இருந்து 12 பேரை நம்ம அங்கிட்டு தள்ளி விட்டோம்னா 2 பேருக்கும் ஈக்குவலா 50-50 வந்துடும். ஸோ 12 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் தான் கொஸ்டினே ஓகேவா. ஓகே ஸோ இந்த கொஸ்டின் இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேவா. இங்க என்னன்னா ஒரு ஸ்கூல் வந்து ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்டலாம் அப்படின்னு வந்து இந்த கொஸ்டினை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கும். ஒரு ஸ்கூல் வந்து ஒரு பில்டிங் கட்டலாம் அப்படின்னு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க போயிட்டு வந்து டொனேஷன்ஸ் தான் வாங்குறாங்க ஓகேவா. இந்த கொஸ்டினை ரீட் பண்றேன். The school has raised 60% of the amount it needed for a new building by receiving an average donation of 600 from the people it had already solicited. The people already solicited represent 80% of the people the school intends to ask for donations. ஓகேவா. இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது ஸ்கூல் வந்து ஒரு 100 பேர்கிட்ட டொனேஷன் வாங்கலான்னு திங்க் பண்றாங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா நான் தான் வந்து ஸ்கூல்னா நான் வந்து ஒரு 100 பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி ஒரு புது பில்டிங் கட்டிடலாம் அப்படின்னு வந்து நான் வந்து திங்க் பண்றேன். இப்ப இந்த 100 பேர்ல 80% ஓகேவா இந்த 80% ஆஃப் த பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு நான் ஈச் பர்சன்ட்ட 300 rupees வாங்குறேன். அப்போ டோட்டலா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 24,000 கிடைச்சிருக்குமா? ஓகே இப்ப என்ன சொல்றாங்க? இந்த 24,000 60% ஆஃப் த டோட்டல் அமௌண்ட். இப்போ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஓகேவா. இந்த ஸ்கூல் வந்து 60% ஆஃப் த அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா
அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா, 100 பேர்கிட்ட வாங்கலான்னு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் போட்டிருந்தாங்கன்னா, அந்த 100 பேர்ல 80 மெம்பர்ஸ் கிட்ட ஒவ்வொரு மெம்பர்ட்டையும் 300 வாங்கி அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்ல 60% வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 80% வந்து 300 கொடுத்தாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் என்ன 24,000. அந்த 24,000 தான் 60%. அப்ப 100% ஆஃப் த அமௌண்ட் என்ன, இதுதான் 60%. இது அப்போ 100% என்னவா இருக்கும்? ஸோ இது வந்து 3A, இது 5, இது 3, இது 5, 3ன்றப்போ 8, 5 8 சார் 40. ஸோ 40,000 தான் வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? இந்த 40,000ல 24,000 வந்து 60 பேர்கிட்ட இருந்தே வாங்கிட்டாங்க. ஓகேவா? அப்ப மீதி இருக்க 20 மெம்பர்ஸ் இருக்காங்களா, இந்த 20 மெம்பர்ஸ் கிட்ட எவ்வளவு வாங்கினா எனக்கு வந்து ரிமைனிங் அமௌண்ட் என்ன இருக்கு, 16,000. ரிமைனிங் அமௌண்ட் 60,000 கிடைக்கும்னு கேக்குறாங்க. சோ the answer will be 800. ஆன்சர் வந்துருச்சா? see அவங்க இந்த क्वेश्चனை திரும்பவும் சொல்றேன். ஸ்கூல் வந்து 100 பேர்கிட்ட டொனேஷன் வாங்கலாம்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க. இவங்க பிளான் பண்ணிட்டாங்களா, அடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த 100 பேர்ல 80 பேர்த்துக்கிட்ட ஒவ்வொருத்தர்ட்டையும் 300 ரூபாய் வாங்கி அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்ல 60% வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஒரு பர்சன் 300 கொடுத்தாங்கன்னா 80% எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, 24,000 கொடுத்திருப்பாங்க. 24,000 தான் என்னது, 24,000 தான் 60%. 100% என்ன, 40,000. ஓகேவா? இப்போ எனக்கு 40,000 ரூபாய் வேணும், அதுல 24,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. 40,000 திஸ் இஸ் a very 40,000 வேணும். இது ஏன் 40,000 அப்புறம் சொல்றேன், இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு. 40,000னா ரிமைனிங் அமௌண்ட் என்ன, 16,000. இப்ப இந்த 16,000 20 பேர்கிட்ட இருந்து வாங்கணும். அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்ஸ்ல இருந்தும் 800 rupees வாங்கணும். ரைட்டா? சோ இந்த 40,000 என்னன்னா, அந்த வானம் மூவில வந்து சிம்பு சொல்லிட்டே இருப்பான்ல, 40,000 வேணும்டா, 40,000 39,999 ஒன்லி அப்படிமான்ல, இந்த மாதிரி 40,000 வேணும். ஓகே, சோ the answer for this question is 800. ஆமா, அந்த வானம் மூவில ஃபைனலா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுற மாதிரி ஒரு சம் இருக்கும், ஒரு சீன் இருக்கும். அந்த ஒரு பையனை போயிட்டு அவங்க தாத்தா வந்து வட்டி கொடுத்துட்டு அந்த வேலை செய்யற இடத்துல இருந்து புடிச்சிட்டு வருவாங்கல்ல, கூட்டிட்டு வருவாங்கல்ல, அந்த முடிஞ்ச அந்த சீன் என்னன்னு பார்த்துட்டு அந்த பையனே வந்து ஏதோ வட்டி கணக்கு வந்து மைண்ட்லயே போற மாதிரி சொல்லுவான்ல, அது என்ன சம்மன் பார்த்து கொண்டு வருவோம். சும்மா அது முடிஞ்ச ஷார்ட்ஸ் வீடியோவை போடலாம். அடுத்து இந்தியன் கிரிக்கெட் டீம். So Indian cricket team played 25 one-day matches in a particular season of a year and won 40% of their matches. A new coach was then brought in who wants a success rate of 75% of the matches played by the end of the year. What is the minimum number of additional matches that should be played to achieve the target? Okay, 25% 25 matches விளையாண்டுருக்காங்க, அதுல 40% வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னும் அதுக்கப்புறம் வந்து புதுசா ஒரு கோச்சை கொண்டு வர்றாங்க. கோச் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோச் என்ன பண்றாருன்னா, வருஷத்தோட முடிவுல எனக்கு 75% ஆஃப் த மேட்சஸ் வின் பண்ண மாதிரி இருக்கணும். அப்ப இன்னும் எவ்வளவு மேட்சஸ் வந்து விளையாண்டா they will achieve the target, that is minimum number of matches. இங்கதான் மேட்டர், இந்த மினிமம் நம்பர்னு கொடுத்துட்டானா அப்பனா இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? சோ இதே மாதிரி ஒரு இதுலதான் வந்து இந்த அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ லைக் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வருது. அது எப்படின்னா, ஒரு இது இருக்கும், என்ன சொல்றது, ஒரு கிரேப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த ட்ரை கிரேப், அந்த கிரேப் வந்து ஒரு என்ன சொல்றது, கிரேப் ஃப்ரூட்டா இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரை ஆயிருமா. இந்த கிரேப் ஃப்ரூட்ல வந்து 70% ரெசின் இருக்கும், அதே ட்ரை கிரேப்ஸ்ல வந்து 20% தான் ரெசின் இருக்கும். அப்ப எனக்கு வந்து ஒரு 500 kg ரெசின் வேணும்னா எவ்வளவு கேஜி ஆஃப் குட் கிரேப்ஸ், அதாவது இந்த ஃபுல் கிரேப்ஸ் வேணும். அந்த கொஸ்டின் நான் கொண்டு வர்றேன், அங்க கொண்டு வர்றப்ப இது புரியும். ஓகேவா? சோ அதே மாதிரி தான் இது அந்த கொஸ்டின். இப்போ ஆக்சுவலா என்ன 25 நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் என்ன 25வா? அடுத்த கொஸ்டின்ல இங்க எழுதுறேன். நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் தட் இஸ் 25. இதுல 40% வந்து வின் பண்ணிட்டாங்க, 60% வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஒன், தட் இஸ் 2/5 into 25. 5 to சார் 10 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 15 மேட்ச் தோத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சோ இது வின்னு இது லாஸ்.
இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இப்ப புதுசா ஒரு கோச் கொண்டு வந்தேன். அந்த கோச் அந்த கோச்சோட தலைமையில இந்தியன் டீம் வில் பிளே சர்டைன் நம்பர் ஆஃப் மேட்சஸ். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி 25 மேட்சஸ் விளையாண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் மேட்சஸ் விளையாடுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ எக்ஸ் மேட்சஸ் விளையாண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா, என்னோட டோட்டல் சக்சஸ் பெர்சன்டேஜ், வின் பெர்சன்டேஜ் வந்து 75 இருக்கணும். அப்ப லூஸ் பெர்சன்டேஜ் என்ன? 25 அப்படின்னா என்னன்னா, மினிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் விளையாடணும். ஓகேவா? அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, புதுசா வந்த கோச்சோட தலைமையில எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா, எவ்வளவு மேட்சஸ் அடிஷனலா ஆட் ஆனா என்னோட வின் பெர்சன்டேஜ் 75 ஆகணும். அப்பனா என்ன, எந்த மேட்சுமே தோக்க கூடாதா? அப்பனா என்னோட லூஸ் கவுண்ட், தோத்த மேட்சோட கவுண்ட் 15ஆவே தான் இருக்கும். இந்த 15 தான் என்னவா இருக்கும்? 25% இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா இப்ப நான் சொல்றது? நான் பேசுறது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சாகணும். என்னன்னா இப்ப ஆல்ரெடி 25 மேட்ச் விளையாண்டாங்க. அதுல 10 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 15 மேட்ச் தோத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப புது கோச் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ் மேட்சஸ் அதிகமா விளையாடுறாங்க. ஓகேவா? இப்ப எனக்கோட சக்சஸ் பெர்சன்டேஜ் 75 இருக்கணும். அப்படின்னா என்னோட லூசிங் பெர்சன்டேஜ் 25 இருக்குமா? இப்ப என்னன்னா மினிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் விளையாண்டுருக்கணும். அப்படின்னா அந்த இதுக்கப்புறம் விளையாடுற எல்லா மேட்சுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். தோக்கவே கூடாது. அப்ப அந்த எக்ஸ் மேட்சஸும் ஜெயிக்கிறாங்க. வெறும் இந்த 15 மேட்சஸ், ஃபர்ஸ்ட் தோத்த 15 மேட்சஸ் மட்டும் தான் அவங்க தோத்தது. எனக்கு சக்சஸ் வந்து 75 வேணுமா? அப்ப வின் 75னா, அதாவது வருஷத்தோட எண்ட்ல வின் 75னா லாஸ்ட் வந்து 15. அந்த லாஸ்ட் 15 என்ன? ஃபர்ஸ்ட் ஆன அந்த 15 மேட்ச் தோத்தது தான். அதுக்கப்புறம் அந்த விளையாண்ட எக்ஸ் மேட்சஸ்ல எதுவுமே வந்து அவங்க வந்து தோக்கல. அப்படின்னா இந்த 25% தான் 15னா ஃபைனல் இந்த 100% வந்து என்ன அப்படின்றத தான் கேக்குறான். வேணும் நமக்கு. இது 1, இது 4. அப்ப லாஸ்டா வந்து வருஷத்தோட எண்ட்ல 60 மேட்சஸ் ப்ளே பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அப்போ வாட் இஸ் த அவங்க என்ன கேக்குறாங்க? அடிஷனலா எவ்வளவு மேட்ச் விளையாண்ட வி கேன் அச்சீவ் திஸ் டார்கெட். அப்போ என்னன்னா இதுதான் ஆல்ரெடி 25 விளையாண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 60 - 25 தட் இஸ் புதுசா புது கோச் தலைமையில 30 மேட்சஸ் விளையாடணும். ஓகேவா? அந்த 30 மேட்ச் விளையாண்டு 30 மேட்சையும் ஜெயிச்சாதான் they will achieve a target of that is 25 ஃபர்ஸ்ட் பழைய கோச், 35 புது கோச். அப்ப டோட்டலா 60 கோச்சஸ் விளையாண்டுருப்பாங்க, 60 மேட்சஸ் விளையாண்டுருப்பாங்க. பழைய கோச்ல வந்து 10 மேட்ச் ஜெயிச்சாங்க, புது கோச்ல 35 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப 45/60 that will give us 75%. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினை இப்படிதான் போடணும். ஓகே, சோ ஒன்ஸ் அகைன், ஆனா ஒன்ஸ் அகைன் சொன்னா அறுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? புரியலன்னா ஜஸ்ட் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. So 35 new matches should play under the new coach captaincy. Okay. Yeah, so T20 World Cup is coming. பாப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கரெக்டா ஒரு வாரம் முன்னாடி எனக்கு வந்து இந்த வேர்ல்டு கப், ஓடிஐ வேர்ல்டு கப் வந்து நவம்பர் 19 நடந்துச்சு. அந்த சண்டேக்கு அடுத்த சண்டேவே 19 + 7 21 20 21 22 23 24 25 26 நவம்பர் 26 வந்து எனக்கு கேட் எக்ஸாம் நடந்துச்சு 2023ல. ஆனா உட்காந்து என்ன சொல்றது, ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் உட்காந்து படிக்கணும்னு இருந்தேன். அத அன்னைக்கு மேட்ச் அன்னைக்கு காலையில 10 மணில இருந்து நான் உட்காந்துருந்தேன். மேட்ச் 2 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஆனாலும் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போடுற ப்ரோமோ அதை இதையும் பார்த்துக்கிட்டு எப்படியா ஜெயிச்சிருவாங்கிட்டு உட்காந்துருந்தேன். பட் தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. வி லாஸ்ட். அந்த கங்காரு பையலங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, சோ இந்த கொஸ்டின், a salesman used to get 8% of the total sales as a commission. ஓகே, யூசுவலா ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு வந்து டோட்டலா அவன் சேல்ஸ் பண்றதுல 8% வந்து கமிஷனா கிடைக்கும். அண்டர் அ நியூ பாலிசி he get a fixed amount of rupees 2000 and a commission of 5% on every amount of sales in excess of 10,000. ஸோ ஆக்சுவலா இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன்ஸ்க்கு நீ எவ்வளவு சேல் பண்ணாலும் சரிடா, அதெல்லாம் உனக்கு 8% வந்து கமிஷனா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப புதுசா வந்து அந்த பாலிசியை ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு வந்து பிக்சடா உனக்கு 2000 ரூபாய் தந்துடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீ 10,000 ரூபாய்க்கு மேல எவ்வளவு சேல் பண்ணாலும் சரி, அந்த எக்ஸ்ட்ராவா 10,000 ரூபாய்க்கு இப்போ 30,000 ரூபாய் சேல் பண்ணானா, வாட் இஸ் தி எக்ஸஸ் அமௌண்ட், தட் இஸ் 20,000. அந்த 20,000ல 5% உனக்கு தந்துறேன். தட் இஸ் 20,000ல 5% வந்து 1000 ரூபாய் உனக்கு தந்துருவேன். இது இந்த மாதிரி வந்து 2வது மாசத்துல வந்து புதுசா ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, 2வது மாசத்துல வந்து அவனுக்கு வந்து 540 rupees எக்ஸ்ட்ராவா ஏர்ன் பண்றான். ஓகேவா? அவ்வளவுதான். சோ இப்போ போட்டுருவோமா? அப்போ எந்த மந்த் வந்து அதிகமா வாங்குறான்? செகண்ட் மந்தா? செகண்ட் மந்த் மைனஸ் ஃபர்ஸ்ட் மந்த்.
that is equal to 540 rupees. இப்ப first month ஓட commission என்ன? Let the total sales be X. ஓகேவா? Total sales is equal to X. இந்த X என்னன்னா it is greater than 10,000. ஓகேவா? இது வந்து நீங்க just imagine பண்ணிக்கணும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு வாங்கியிருப்பான்? எவ்வளவு சேல்ஸ்ல இருந்தாலும் சரி அதுல 8%. கரெக்டா? அப்பனா 8/100 into X. ஓகேவா? இப்ப செகண்ட் மந்த்ல எவ்வளவு வாங்கியிருப்பான்? ஃபர்ஸ்ட் பிக்ஸடா 2000 ரூபாய் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 5% ஆஃப் 10,000 மைனஸ் X மைனஸ் 10,000. ஓகேவா? இதுதான் என்னன்னா 540. இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுத தெரிஞ்சுனா போதும், நீதான் ராஜா. ஓகேவா? இப்ப என்ன சொல்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி 2 மாசம் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த். ஃபர்ஸ்ட் மந்த்ல வேற ஒரு கமிஷன் பாலிசி இருக்கு, ரெண்டாவது மந்த்ல வேற ஒரு கமிஷன் பாலிசி இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த்ல நீ என்ன சேல் பண்ணாலும் சரி 8% உனக்கு அதுல கமிஷன். ரெண்டாவது மந்த்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா உனக்கு பிக்ஸடா 2000 ரூபாய் தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ 10,000 ரூபாய்க்கு மேல எவ்வளவு சேல் பண்ணினாலும் அந்த எக்ஸஸா 10,000க்கு மேல நீ எக்ஸஸா சேல் பண்ண அமௌண்ட்ல உனக்கு 5% தந்துடுறேன்னு சொல்லிட்டான். ஓகேவா? இப்ப லெட் த டோட்டல் சேல்ஸ் பி எக்ஸ். ஓகேவா? 2 மாசத்துலயும் ஒரே அமௌண்ட் தான் அவன் சேல் பண்ணிருக்கான்னு வச்சுப்போமே. இப்ப ஃபர்ஸ்ட் மாசம் அவனுக்கு எவ்வளவா இருக்கும்? எவ்வளவு சேல் பண்ணா 8% தான். அப்ப 8% ஆஃப் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மந்த் அவன் ரிசீவ் பண்ண போற கமிஷன். ரெண்டாவது மாசத்துல என்ன பண்ணுவான்? பிக்சட் அமௌண்ட் 2000 ரூபாய், அது கூட எக்ஸஸ் அமௌண்ட், தட் இஸ் எக்ஸ் வந்து 10,000 ஓட அதிகம். சோ எக்ஸ் மைனஸ் 10,000. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து ஒரு 20,000னா 20,000 மைனஸ் 10,000 அந்த அமௌண்ட்டுக்கு 5% வாங்குவான். ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன். இப்ப அதை சால்வ் பண்ணிடலாமா? இந்த 2,000 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்ப இங்க என்ன இருக்கும்னா 5x minus 50,000 divided by 100 minus 8x by 100 is equal to 540 minus 1000. 540 minus 1000 என்ன? 600, 400, 460 minus 460. ஓகே, அப்ப இங்க நான் லைக் ஃபிராக்ஷன்ஸ், அப்ப ஸ்ட்ரைட் அவே நியூமரேட்டர் ஆட் பண்றேன். 5x minus 50,000 minus 8x divided by 100. இங்க என்ன இருக்குன்னா minus 50,000 இருக்கு, அடுத்து minus 3x இருக்கும், is equal to minus 46000. அப்போ 40,000 இருக்கும். ஓகே, என்ன மைனஸ்ல வருது ஆன்சர்? மைனஸ்ல வரக்கூடாது, 540 தானே. The salesman get 540 more. Okay, 8% commission. 8/100. இங்க தப்பு பண்ணி வச்சிருக்கேனா? இங்க 2000 ரூபாய்ல இந்த 2000 ரூபாய் இங்க கொண்டு வந்து 1000 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். ஐயோ, ஸோ 2000 ரூபாயில 560 போனா என்ன ஆகும்? 540 போனா, ஸோ 1000 ரூபாயில 540 போனா பேலன்ஸ் 460 இருக்குமா? அப்போ மைனஸ் 1460 இருக்கும். அப்படி பார்த்தாலுமே இது மைனஸ்ல வரும். இல்ல வராது. அப்போ மைனஸ் 1460னா இங்க என்ன இருக்கும்? மைனஸ் 146000 இருக்கும். இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணா, இல்ல அடுத்த ஸ்லைட்ல அப்படி எழுதுறேன். மைனஸ் 50,000 மைனஸ் 3x is equal to மைனஸ் 146000. 14630 போட்டிருக்கேன். ஓகே, அப்போ இது என்ன ஆகும்னா 14600 minus 50,000 is equal to 3x, that is 1,46,000. இதுல 50,000 வந்து சப்ராக்ட் பண்ணும். ஸோ இங்க வந்து என்ன இருக்குன்னா 96,000 இருக்குமா? 96,000. ஸோ அப்போ 3x is equal to 96,000னா x is equal to 32,000. அப்போ the total sales is 32,000. yeah, so the total sales is 32,000. okay, so the question புரிஞ்சா? next question. I had enough money to purchase either 40 apples or 50 oranges. okay, ஈஸியான கொஸ்டின். என்கிட்ட ஒன்னு 40 ஆப்பிள் வாங்குறது காசு இருக்கு, இல்லைன்னா 50 ஆரஞ்சு வாங்குறது காசு இருக்கு. அப்பனா 40 ஆப்பிள்ஸ் காஸ்ட் ஆஃப் 40 ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் 50 ஆரஞ்சா? அப்போ 40 ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ஆரஞ்சஸ். அப்போ ஆப்பிள் பை ஆரஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 50/40,
that is equal to 5/4. ஆப்பிள் வந்து 5 ரூபாய், ஆரஞ்சு வந்து 4 ரூபாய். ஓகேவா? இப்போ என்கிட்ட டோட்டல் அமௌண்ட் என்ன அவனே சொல்லியிருக்கான் பாருங்க. டோட்டல் அமௌண்ட் என்கிட்ட ஒன்று 40 ஆப்பிள் வாங்கலாம், இல்லைன்னா 50 ஆரஞ்சு வாங்கலாம். ஸோ ஒரு ஆப்பிளோட காசு என்ன 5 தட் இஸ் என்கிட்ட 200 rupees இருக்கு. நீங்க அதே இந்த சைடு போட்டாலும் கரெக்டாக தான் வரும். 50 ஒரு ஆரஞ்சோட காசு என்ன 4 rupees 200. என்கிட்ட இப்போ 200 rupees இருக்கு. ஓகேவா? ஒரு ஆப்பிளோட காசு 5 ரூபாய், ஒரு ஆரஞ்சோட காசு 4 ரூபாய். ஓகேவா? இப்போ என்ன சொல்றேன்னா என்கிட்ட இருக்க அமௌண்ட்ல ஐ டிசைட் டு ஸ்பெண்ட் ஒன்லி 80% ஆஃப் த மணி அண்ட் பர்ச்சேஸ் 20 ஆரஞ்சஸ் அண்ட் சம் ஆப்பிள்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வித் மீ என்ன 200. இதுல 80% என்ன 80% ஆஃப் அமௌண்ட் தட் இஸ் 160. இந்த 160 வச்சு நான் என்ன பண்றேன்னா 20 ஆரஞ்சஸ் அண்ட் சம் ஆப்பிள்ஸ் வாங்குறேன். 20 ஆரஞ்சு எக்ஸ் ஆப்பிள். இப்போ 20 ஆரஞ்சோட காஸ்ட் என்னவா இருக்கும்? ஒரு ஆரஞ்சு வந்து 4 ரூபாயா? அப்போ 20 into 4 that is 80 rupees. அப்போ பேலன்ஸ் 80 rupeesக்கு நான் ஆப்பிள் வாங்கியிருப்பேனா? ஓகேவா? ஒரு ஆப்பிளோட காஸ்ட் என்ன 5 rupees. சி அமௌண்ட் ஸ்பென்ட் ஆன் ஆப்பிள் that is 80. ஒன் ஆப்பிள் காஸ்ட் என்ன 5. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் என்ன 16. ரைட்டா? அதான் கேட்டிருக்கான். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் ஐ பர்ச்சேஸ்? தட் இஸ் 16. ஓகேவா? என்ன சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட் 40 ஆப்பிளோட காசும் 50 ஆரஞ்சோட காஸ்ட்டும் ஈக்குவல்ட்டான். அப்போ அதை ஸ்ட்ரைட்டாவே ஈக்குவேட் பண்ணீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஒரு ஆப்பிள் 5 ரூபாய், ஒரு ஆரஞ்சு 4 ரூபாய். அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சலாமா? என்கிட்ட 40 ஆப்பிள் வாங்குற அளவு காசு இருக்குன்னா 40 into 5 தட் இஸ் 200. இப்போ இந்த 200ல நான் 80% ஆஃப் த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றேன். தட் இஸ் 80% ஆஃப் 200 இஸ் 160. இப்போ இந்த 160 வச்சு நான் என்ன பண்றேன்னா 60 ஆரஞ்சஸ் அண்ட் சம் ஆப்பிள்ஸ் வாங்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 20 ஆரஞ்சஸ் அண்ட் சம் ஆப்பிள்ஸ் வாங்குறேன். ஒரு ஆரஞ்சு 4 ரூபாய்னா 20 ஆரஞ்சஸ் 80 rupees. அப்போ என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் 160ல 80 rupees நான் ஆரஞ்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அப்போ மீதி 80 rupees நான் ஆப்பிளுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஒரு ஆப்பிள் 5 ரூபாய்னா 80 ரூபாய்க்கு என்னால 16 ஆப்பிள்ஸ் வாங்க முடியும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் क्वेश्चन. அடுத்து in a given month so இதுவும் கமிஷன் தான் வருதா? just a minute. 1 2 3 4 5. okay, so in any given month a salesperson earns a commission of a percentage on the first 1000 worth of his sales. He earns B percentage on all the sales during that month. On all the sales. He earns B percentage on all further sales. ஆக்சுவலா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன்னா 1000 ரூபாய்க்கு A பர்சன்டேஜும் மீதி இருக்க 4000 ரூபாய்க்கு B பர்சன்டேஜும் எனக்கு கிடைக்கும். இதுதான் இங்க சொல்லியிருக்கிறது. ஓகேவா? எவ்வளவு சேல் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய்க்கு A பர்சன்டேஜும் அடுத்து அவன் சேல் பண்ற டோட்டல் அமௌண்ட்ல B பர்சன்டேஜ் அவனுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவனுக்கு வந்து 3000 rupees சேல் பண்ணானா 900 rupees கமிஷன் கிடைக்குது. அதே 4000 சேல் பண்ணானா 1300 கிடைக்குது. தட் இஸ் ஜான்வரி பிப்ரவரின்னு கொடுத்துருக்கான். ஜான் ஃபெப் இதுல டோட்டல் சேல்ஸ் ஜான்ல எவ்வளோனா 3K. ஆமா 3000. ஃபெப்ல வந்து 4000. கமிஷன் என்ன 900 1300. அப்போ இந்த 900 என்னவா இருக்கும்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் A percentage of 1000 plus B percentage of 2000. அதுதான் என்ன 900. அடுத்தது இந்த இது என்னவா இருக்கும்? A percentage of 1000 plus B percentage of 3000. 3000 is equal to 1300. இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. A பர்சன்டேஜ்னா என்ன? A பர்சன்டேஜ் ஆஃப் 1000னா இந்த பர்சன்டேஜ்னா 2 0 கேன்சல் ஆகுமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? 10A plus 20B is equal to 900. அடுத்ததுல என்ன இருக்கு? 10A plus 30B is equal to 1300.
இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? -10b is equal to -400. So b is equal to 40%. ஓகேவா? இப்ப அடுத்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுப்போமா? இதே எடுத்துப்போம். 10a plus 20b is equal to 900. அப்போ 10a plus 20 into 40 is equal to 900. அப்போ 10a plus 800 is equal to 900. So 10a is equal to 100. A is equal to 10%. Okay. So the answer for A is 10% and the value for B is 40%. அவங்க என்ன கேக்குறாங்க? A ஓட வேல்யூக்கு தான் கேக்குறாங்க. That is 40%, that 10%. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே. அடுத்த கொஸ்டின். Gokul purchased 120 kg of sugar and was forced to sell it at a loss equal to the selling price of 30 kg of sugar. If he purchased each kg of sugar at rupees 15, then what is the price did he sell each kg of sugar? Okay. இப்போ கோகுல் என்ன பண்றான்னா 120 kg of sugar வந்து வாங்கிட்டு வர்றான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவன் லாபத்துக்கு விற்காம நஷ்டத்துக்கு வித்திருக்கான், லாஸ்க்கு வித்திருக்கான். அவனோட லாஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 30 kg of the sugar ஈக்குவலா இருக்கும். ஸோ எப்பயுமே நமக்கு லாஸ் தெரியுமா? லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகே. இப்ப லெட் த selling price is equal to S. அப்போ S per kg. அப்போ total S selling price என்னவா இருக்கும்? Total SP is equal to 120 S. ஓகே. இப்போ loss என்ன? Loss is equal to the, அதாவது selling price of 30 kg of sugar தான் எனக்கு loss. அப்போ loss என்னன்னா 30 S. அடுத்து total cost price என்ன? டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து 1 கிலோ 15 ரூபாய். அப்பனா 120 kg வாங்குறான். 12 15 சார் 180. ஸோ 1800 தான் டோட்டல் காஸ்ட் பிரைஸ். இப்போ அப்படியே நான் இந்த இதுல போடுறேன், ஆன்சர் வந்துடும். லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. லாஸ் என்ன? 30s. காஸ்ட் பிரைஸ் வந்து 1800 மைனஸ் எஸ்பி வந்து 120s. அப்போ 150s இஸ் ஈக்குவல் டு 1800னா s இஸ் ஈக்குவல் டு வாட்? 1800 டிவைடட் பை 15. So the answer is 15, 16, 17, 18, balance 3, 12. Okay, so the answer is 12 per kg. Okay வா? செல்லிங் பிரைஸ் கோகுல் வந்து செல் பண்றது வந்து ₹12 வந்து அவன் செல் பண்றான். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டின் வெரி ஈஸி தான். லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் தெரிஞ்சா போதும், இந்த கொஸ்டின் போட்டுறலாம், வேற எதுவும் தேவையில்லை. அடுத்து, the person sold 2 refrigerators each for rupees 5060. On one he gained 10% and on the other he lost 8%. ஸோ போன வீடியோல ஒரு கொஸ்டின் இதே மாதிரி பார்த்துருப்போம். அந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு ரெண்டையுமே வந்து ஒரே பிரைஸுக்கு சேல் பண்றான். ஒரு இதை வந்து 12% ப்ராஃபிட், ஒரு இதை வந்து 12% லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக் இந்த அந்த மாடல் கொஸ்டின்ஸ்க்கு புக்ல வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பான், 12 into 12. அதாவது அது வந்து அப்படி பண்ணா, அதாவது சேம் பெர்சன்டேஜ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல லாஸ் தான் கிடைக்கும். லாஸ் வில் பி ஈக்குவல் டு அந்த பெர்சன்டேஜ் ஸ்கொயர் பை 100. ஸோ -12 into 12 by 100, தட் இஸ் -144 by 100, -1.44% லாஸ்ன்றது தான் அந்த போன கொஸ்டின் இருக்கும். பட் ஆனால் நான் அதை அப்படி பண்ணாம நான் வந்து நார்மலான ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்ணிருப்பேன். அதுக்கு ஏன் ரீசன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்ல 10 into 8 by 100, அப்ப லாஸ் வந்து 80, என்ன சொல்றது, 0.8% லாஸா இருக்கும் அப்படின்னு போட முடியாது. ஓகேவா? அந்த ஃபார்முலா வந்து ஈக்குவலான பெர்சன்டேஜஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு we have to straight away do it. ஓகேவா? இப்போ காஸ்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ், செகண்ட் ஃப்ரிட்ஜ். ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் வந்து 100 ரூபாய், ரெண்டாவது ஃப்ரிட்ஜ் 100 ரூபாய். செல்லிங் பிரைஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜை வந்து 10% ப்ராஃபிட்ல வித்திருக்கான், தட் இஸ் 110. ரெண்டாவது ஃப்ரிட்ஜை வந்து 8% லாஸ்ல வித்திருக்கான், தட் இஸ் 92. இப்போ நான் வந்து ரேஷியோ எடுத்துக்கிறேன் சும்மா. இது 10னா 11, இது வந்து 25னா இது வந்து 23 இருக்கும். ஓகேவா? இங்க எழுதுறேன் பாருங்க. காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கு? 10 11, 10 11, 25 23. இவன் என்ன சொல்லிட்டான்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜோட செல்லிங் பிரைஸும் செகண்ட் ஃப்ரிட்ஜோட செல்லிங் பிரைஸ் ஈக்குவலன்ட்டான். அப்பனா இங்க 11 வந்து 23 இருக்கு. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஷியோ வந்து மல்டிப்ளை பண்ணா சேமா தான் இருக்கும். 1:2ல இதுதான் ரேஷியோனா, நான் இந்த ரெண்டு நம்பர்லயும் 1 into 2 is to 2 into 2னாலும் the answer வந்து ஃபைனல் ஆன்சர் 1 into 2 தான் இருக்கும்.
அதேதான் 1:2 நான் வந்து 5ஆல டிவைட் பண்றேன். 1/5:2/5 கூட the final answer வந்து 1:2 தான் இருக்கும். ஓகேவா? when two numbers are in ratio, if I add or if I add or if I multiply or divide a same number on both the sides means the ratio will never change. ஓகே, அதை ஏன் இப்போ சொல்றேன்னா, நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டு ரேஷியோலையும் ஜஸ்ட் இப்படி மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த ரேஷியோவை வந்து 11ல மல்டிப்ளை பண்றேன், இந்த ரேஷியோவை வந்து 23ல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? 230, இது வந்து 275. 23 into 11 வந்து என்னது? 252. 253. இது 23 into 11 253. இப்ப பாருங்களேன், செல்லிங் பிரைஸ் ஈக்குவலா வந்துருச்சா? இது வந்து காஸ்ட் பிரைஸ், இது வந்து செல்லிங் பிரைஸ். இது ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ், இது செகண்ட் ஃப்ரிட்ஜ். see now the selling price of both the fridges equal, right? அவன் என்ன கொடுத்திருக்கான்? okay, he sold the two fridge each at 5060. அதாவது 253 தான் கொடுத்திருக்கான். 253 selling prices 5060. அவன் என்ன கேக்குறானா, அவனுக்கு வந்து ஓவராலா ப்ராஃபிட்டா லாஸான்னு கேக்குறான். அப்ப ஃபர்ஸ்ட் ஓவரால் காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்துருவோமா? 5 10 5 6. அப்ப ₹1 அவனுக்கு ப்ராஃபிட்டா? 505 வந்து டோட்டல் காஸ்ட் பிரைஸ், 506 வந்து டோட்டல் செல்லிங் பிரைஸ். சோ 1 பார்ட் வந்து அவனுக்கு வந்து ப்ராஃபிட். அப்ப 256 தான், 253 தான், 506னா 1 என்ன? அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஸ்ட்ரைட்டாவே 5060 டிவைடட் பை 253 போட்டோம்னா எனக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? 7 8 9 10 253 இருக்கு. 253 இருக்கா? 11ல அடிக்கலாமா? 55 வருமா? 55னா மிச்சம் 5, 56 வராது. 5060 தானே. ஓகே, 256 இந்த டேபிள்ல கேன்சல் பண்றதே தெரியல. 7னா 7 வராது. சரி, ஸ்ட்ரைட்டாவே நார்மல் டிவிஷன் போடுவோம். எங்கேயோ அப்படின்னா தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா ஆன்சர் 20ன்னு வருது இல்ல. ஸோ 20 வந்துச்சுன்னா 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க தப்பு பண்ணியிருக்கேன்? இங்க கேவலமா தப்பு பண்ணி வச்சிருப்பேன். 10 11 25 23 25 23 தான். ஸோ இதை 11ல மல்டிப்ளை பண்ணணும், இதை 23ல மல்டிப்ளை பண்ணணும். 23 into 10 230. இது வந்து 2 5 3 வரும். ஓகே, அங்க வந்து 2 7 5 கரெக்ட் தான். இங்க வந்து 2 5 3 கரெக்ட் தான். ஸோ 253 தான். இதுனா 1 என்ன? ஸோ 5060 கரெக்ட் தான். 253 into 2 தானே இது. 3 2 6 5 2 10 50 கரெக்ட். அப்போ 0, இந்த 0 மேல போயிடும். 20 டிவிஷனே தெரியாம உட்காந்துருக்கேனா. ஸோ த ஆன்சர் இஸ் 20. ஓகே, அப்ப 20 rupees அவனுக்கு ப்ராஃபிட். ஓகே, the answer is 20. okay, 253 prime number. 254 என்ன? 254 அது 6ல டிவைட் ஆகுமா? 6 4s are 24, பேலன்ஸ் 1 இல்ல. அப்போ 252 வந்து 6ல டிவைட் ஆகுமா? 4 1 2. ஆமா. ஸோ 253 இஸ் a prime number. அதனால தான் ஸ்ட்ரைக் ஆகல. ஓகேவா? ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தட் வில் பி a மல்டிபிள், அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 1 6 இப்படி இருக்கும். பிரைம் நம்பரோட ஃபார்மட் எப்படி இருக்கும்னா, என்ன சொல்றது, அந்த நம்பரு பிளஸ் ஆர் மைனஸ் 1 வந்து டிவைடட் பை 6 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிரைம் நம்பர். ஓகேவா? இது சும்மா இது எதுக்குமே தேவை, யூஸ் ஆகாது. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்டயா கேட்டாங்கன்னா சொல்லலாம்ல. ஒரு பிரைம் நம்பரோட ஃபார்மட் என்னவா இருக்கும்னா, இட் வில் ஆல்வேஸ் பி a பிளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 6. நீங்க 6ஓட டேபிள்லாம் எடுத்து பாருங்களேன். 6 12 18 24 30 36 42. இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 1 எப்பயுமே வந்து இதா இருக்கும், பிரைம் நம்பரா இருக்கும். 5 7, இங்க 11 13 17 19 23 25 பிரைம் நம்பர் இல்ல. 31 29 35 இருக்காது. 37 பிரைம் நம்பர். 41 43. பாருங்க, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ்
divided by 6 maybe a prime number. ஓகேவா? சி 25லாம் வந்து பாத்தீங்கன்னா prime number கிடையாது. அதாவது எல்லா இடத்துலயுமே செட் ஆகாது. பட் இஃப் a number plus or minus 1 of that number is divided by 6 means there are என்னது சொல்றது, there is much more possibility that that number will be a prime number. ஓகே, ஸோ இது வந்து சும்மா மேக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. Someone asks about prime number means know about Ramanujan. Okay, so that person did a very great work in prime numbers. Yeah, Ramanujan சொன்னா இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1729. So this number is called as Ramanujan number. இது ஏன்னா அந்த ராமானுஜன் சாகிறப்ப அவரோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள விசிட் பண்ண வருவாங்க. அப்போ இந்த டாக்ஸி நம்பர்ல வருவாங்க. இந்த டாக்ஸி நம்பர் சொன்ன உடனே இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா 1729 வந்து சம் ஆஃப் 2 கியூப் நம்பர்ஸ் எழுதலாம். 1728 plus 1 that is 12 cube plus 1 னும் 1000 plus 729 that is 10 cube plus 9 cube. ஓகேவா? So 1729 is the smallest 4-digit number which can be expressed as a sum of 2 cube numbers, sum of 2 perfect cube. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் சொன்ன உடனே ராமானுஜன் வந்து சொல்லியிருப்பாராம், இது வந்து எவ்வளவு பெரிய நம்பர் தெரியுமா அப்படின்ட்டு. இந்த கதையை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் இந்த நம்பருக்கு பேர் ராமானுஜன் நம்பர். ஓகே, ஸோ கம் டு த டாபிக். இங்க என்ன இருக்கு? நிதிஷ் பாட், இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமா, ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். நிதிஷ் வந்து என்ன பண்றான்னா 40,000 ஆப்பிள்ஸ் வாங்குறான். ஓகேவா? ஒரு ஆப்பிள் வந்து 7 rupeesனா அவனோட டோட்டல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 2,80,000 இருக்குமா? இப்ப என்னாச்சுன்னா 30% ஆஃப் த ஆப்பிள் வந்து கெட்டு போச்சு. தட் இஸ் 4 is 12. 12,000 ஆப்பிள்ஸ் வந்து கெட்டு போச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 28,000 ஆப்பிள்ஸ் இருக்கு. இப்ப இந்த 28,000 ஆப்பிள்ஸை அவன் சேல் பண்ண போறான் அட் சம் பிரைஸ் எக்ஸ். ஓகேவா? அவனுக்கு என்னன்னா அடுத்து ஓவராலா 25% ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அவனோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 2,80,000. இதுல 25% என்ன? 1/4, தட் இஸ் 70,000 வந்து அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்போ அவனோட டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கணும்? 000 இங்க 0 14 + 1 15 3,50,000 rupees அவனுக்கு கிடைக்கணும். அதாவது 28,000 ஆப்பிள்ஸை 3,50,000க்கு சேல் பண்ணணும். ஓகேவா? 28,000 ஆப்பிள்ஸை 3,50,000க்கு அவன் சேல் பண்ணணும். ஸோ அப்போ 1 2 3 1 2 3 அப்போ 28 ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 350னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 350 டிவைட் பை 28 5 இது வந்து 4 50 54 50 டிவைட் பை 4 வந்து என்னது? 1 2.5. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆப்பிள் ஷுட் பி 12.5 rupees. ஓகே, தட்ஸ் ஆல் இந்த கொஸ்டின். ஒண்ணுமே இல்லை, பார்க்க தான் ஏதோ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நிதிஷ் வந்து 40,000 ஆப்பிள்ஸ் வாங்குறான். ஒரு ஆப்பிள் வந்து 7 rupees. அப்போ ஒரு ஆப்பிள் 7னா அவனோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2,80,000 rupees. இப்போ இந்த 40,000 ஆப்பிள்ஸ்ல 30% ஆஃப் த ஆப்பிள்ஸ் வந்து கெட்டு போச்சு. ஸோ தட் 30% இஸ் 12,000. அப்ப நல்லா இருக்கு, சேல் பண்றதுக்கு ரெடியா இருக்க ஆப்பிள்ஸ் வந்து 28,000 ஆப்பிள்ஸ் தான். நிதிஷ்க்கு என்னன்னா 25% வந்து அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் ஓவராலா. So that is total cost price வந்து 2,80,000னா 25% is 1/4, that is 25% வந்து 70,000. அப்ப 25,000 பிளஸ் இது வந்து 3,50,000. ஸோ அதாவது என்னன்னா 28,000 ஆப்பிள்ஸை அவன் 3,50,000க்கு சேல் பண்ணணும். அப்போ ஒன் ஆப்பிளோட செல்லிங் பிரைஸ் என்ன? 3,50,000 டிவைடட் பை 28,000. The selling price of an apple is 12.5 rupees. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் வித் த செஷன். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல கொஷின்ஸ் தான், எதுவுமே மட்டமான கொஷின் அப்படிலாம் இல்லை. ஸோ அடுத்த செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்ல கொஷின்ஸ் கொண்டு வரேன். ஆக்சுவலாக நிறைய கொஷின்ஸ் வந்து பெர்சன்டேஜ் பற்றி தான் வந்துருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் இல்லை இதில். ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து கொஷின்ஸ் தேடி கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ யா, தட்ஸ் ஆல் வித் திஸ் கிளாஸ். ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.